அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அழகுச்செல்வி. தயவுசெய்து இந்த பதிவை யாரும் தள்ளிடாதீங்க. அதாவது இந்த பதிவு யாருக்குன்னா, கோயில் கூட நடத்தக்கூடிய ஒவ்வொரு விழா கமிட்டியார்களுக்கும், நாட்டாமை, தர்மகர்த்தா, ஊர் பொதுமக்கள், முதலாவது வருங்காலத்தை ஆளக்கூடிய வாலிப இளம் சிங்கங்களுக்கு. நீங்கள் கோயில் கூட நடத்தும்போது வில்லு மேளங்கள் இல்லாமல், கனியான்குத்து இல்லாமல் நீங்கள் கோயில் கூட இந்த கோயில் கூடையும் நடத்தலை. ஆனால் ஒரு நாள் கச்சேரி இப்போ படிக்க வில்லுகளுக்கு பூரா நீங்கள் யாரையும் நான் குறிப்பிட்டுலாம் சொல்லலை. இது போட்டியிலையோ பொறாமையிலையோ தயவு செய்து நான் கீழே அமர்ந்து தான் பேசுகிறேன். இந்த பூமாதேவி மேலே என் கலைமகள் ஆணையாக சொல்கிறேன். நான் போட்டியில் பொறாமையிலையோ பேசலை. இப்போ படிக்கிற வில்லுகளுக்கு பூரா 3 மணி நேரம் நிகழ்ச்சி 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 1 மணிக்கு வில்லு முடிஞ்சிருது. 3 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் 50,000 கொடுக்கீங்க. மறு வருஷம் நீங்கள் எங்கிட்ட கேட்டு வரும்போது அதே நாங்கள் 3 மணி நேரம் நிகழ்ச்சி நாங்கள் அந்த கலையெல்லாம் கட்டுக்குள்ளே அடக்க மாட்டோம். 3 மணி நேரம் தான் படிப்போம்னு. இப்போ தேன்பதிக்கு சமீபமாக போயிருந்தேன். காலையில் 8 மணிக்கு எனக்கு புதன்கிழமை வில்லு முடிக்கணும்னு தான் சொன்னாங்க. இப்போ கூட நீங்கள் நாளைக்கு என் கூட தேன்பதிக்கு வாங்க, என்கிட்ட எப்படி பேசியிருந்தாங்கன்னு கேளுங்க. 8 மணிக்கு வில்லு முடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் வில்லு முடிச்ச எத்தனை தெரியுமா? சத்தியமாக கலைமகள் மேலே ஆணையாக கரெக்டாக மணி 1:30 மணிக்கு நான் வில்லு முடிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா பணம்லாம் அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லை. நானும் நம்ம குமந்தாபுரம் முத்தைய அண்ணாவி அவர்ட்டி மேலக்கார அண்ணாவிட்ட கேளுங்க. நாங்கள் கூட எத்தனை மணி 4 மணி நேரம் படிச்சிருக்கோம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் படித்ததுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் பணம் கேட்டோமா இல்லைன்னு கேட்டு பாருங்கள். ஆண்டவன் நிறைய நாங்கள் பணம் எக்ஸ்ட்ரா கேட்கல. அவங்களா சந்தோஷப்பட்டு அண்ணாவிக்கு 1000 எங்களுக்கு 1000 கொடுத்தாங்க. இதுதாங்க கலைமகள். நான் 3 மணி நேரம் 50,000 நீங்கள் கோயில் கொடையில் கொடுக்குறீங்க இல்லை, அது ஏன் மறு வருஷம் வரையில் மற்ற வில்லுகளுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்க விழா கமிட்டியார்கள்? இந்த விழா கமிட்டியார்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் தான் இந்த வில்லுப்பாட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு இப்போ 50,000 60,000. இப்போ சமீபமாக ஒரு நிறைய இடத்துல நாட்டாமைகள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மகிட்ட சொல்கிறாங்க, தாயி நாங்கள் இது மாதிரி கொடுத்துட்டோமா, வில்லு சுத்தமாக நல்லா இல்லைம்மா, 50,000 கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. சமீப காலமாக இப்போ வந்து ஆவணி மாதத்துக்கு ஒரு சமீபமாக ஒரு வில்லு படித்து அந்த வில்லு பாட்டுக்கு 2 நாளைக்கு கேட்டிருக்காங்க. வேலன் வெள்ளிக்கு. வேலன் வெள்ளி சனிக்கிழமை அதிகாலையில் முடிந்ததுக்கு 2 நாளைக்கு என்கிட்டலாம் கேட்டால் ஒரு 45,000 தாங்கன்னு தான் கேட்பேன். 40,000 தாங்கன்னு கேட்பேன். 40,000 தரமாட்டாங்க. அப்படி இப்படிமா பேசி 40 ரூபா 37 38 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிற்கும். ஆனால் ஒரு வில்லுப்பாட்டு கேட்டிருக்கு 3 நேரத்துக்கு வில்லு 1,20,000 கேட்டிருக்கு. ஏங்க நீங்கள் அப்படி கொடுக்க போய் தானே அவங்க கேட்காங்க? நீங்கள் இப்படி கொடுக்க போய் தாங்க அவங்க கேட்காங்க. ஒவ்வொரு கோயில்லையும் 3 மணி நேரம் நிகழ்ச்சி எதுக்குங்க 3 மணி நேரம் நிகழ்ச்சிங்க நீங்கள் அடக்குறீங்க? அப்போ படித்த விளாத்திக்குள்ள ராஜலட்சுமி அம்மா கோமதி அம்மா படித்தாங்கன்னா அவங்களுடைய கதை சைஸுகள் வேறு. அவங்க 3 மணி நேரம்னா அந்த 3 மணி நேரம் வில்ல ஆரம்பித்து முடிப்பாங்க. இப்போ எங்கேயாவது நீங்கள் வில்ல ஆரம்பித்து யூடியூப்பில் எத்தனை வில்லு கிடக்கு, வில்ல ஆரம்பித்து ஆமாம் நீங்கள் தான் யூடியூப்பில் போடுறீங்க, நீங்கள் கேட்கலாம். நான் வந்து எந்த தனிப்பட்ட முறையில் கேமராலேயே எந்த யூடியூப் சேனல்காரங்களை வர சொல்லி அழகு செல்வி எடுத்தான்னு எங்கேயா நீங்கள் சொல்லிடுங்க பார்ப்போம். கோயில் நிகழ்ச்சி வேணால் எடுத்து கோயிலில் சொல்லி யூடியூப் நிகழ்ச்சி வில்லுப்பாட்டு எடுத்து போடுவாங்க. ஆனால் அழகு செல்வி இன்ன வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்காரங்களையும் வர சொல்லி என்னோடய வீடியோ எடுத்து நான் போட்ட சரித்திரமே இல்லை. என்னோட இதில் எடுத்து போடுறேன், அழகு செல்வி வில்லி செயல் எடுத்து போடுறேன். அதை பார்க்காங்க, அதை நம்பி எனக்கு அட்வான்ஸ் வருது, எனக்கு ஆண்ட முறையத்தில் தொழில் நடக்கு. இதை எல்லா வில்லு தொழிலாளிக்கும் இந்த அட்வான்ஸ் கிடைக்கணும். இதுதான் என்னோட ஆதங்கம். தயவு செய்து இது போட்டியிலேயே பொறாமையில் தயவு செய்து போட்டி பொறாமையில் நான் அதை சொல்லலை. எல்லாரையும் நீங்கள் அந்த தொழிலாளியை மதிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு வில்லுப்பாட்டு நீங்கள் போய் ஆசையாக கூப்பிட்றீங்களா, எங்களுக்கு இந்த ஒரு நாளைக்கு தான் நான் வருவேன், 50,000 வேணும்னு சொல்கிறாங்களா, வேண்டாம்னு நிராகரிங்க. 10 கோயில் 20 கோயிலில் நீங்கள் அந்த வில்லை வேண்டாம்னு சொல்லி பாருங்கள். 50,000 கேட்ட வாய் நான் 20,000க்கு வந்து அடிக்கணும்னு அந்த வாய் சொல்லலைன்னா என் பேரை மாற்றி கூப்பிடுங்க. நீங்கள் எதுங்க 50,000 கொடுக்கீங்க? 2 நாளைக்கு 1 லட்ச ரூபா கேட்டாங்க. நீங்கள் ஒரு வருஷம் 1 லட்சம் கொடுப்பீங்க, வருஷம் 1 லட்சம் கொடுப்பீங்களாங்க? இதே மாதிரி கூடுதல் தொகை உள்ளவங்க நீங்கள் கொடுத்துருவீங்க. இதே மாதிரி குறைஞ்ச தொகை எத்தனை கோயில் கூட நடக்கு. அவங்கெல்லாம் எத்தனை பேர் கோயில் கொடைக்கு போயிட்டு அவமானப்பட்டு வந்திருக்காங்க தெரியுமாங்க? எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? சமீபமாக போன வருஷம் ஐயனார் குளத்துலேருந்து ஆலங்குளம் ஐயனார் குளத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஏன்னா நான் தென்காசி மாவட்ட வில்லிசை கலைஞர் நல்வாழ்வு சங்கத்தில் நான் ஒரு தலைவி. எனக்கு வந்து நாங்கள் சங்க கூட்டம் நடக்கையில் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. என் நம்பரை எப்படி வாங்கினாங்க, யூடியூப்பில் எடுத்தோம்னு சொன்னாங்க. வாங்கி எனக்கு ஒரு ஃபோன் போட்டேன், அக்கா நீங்கள் சங்க தலைவராக இருக்கீங்களா, எங்கள் ஊரில் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்துச்சுக்கா அப்படின்னா. என்ன தம்பின்னு கேட்டேன். ஒரு சின்ன பையன் வாலிப பையன் தான் ஃபோன் போட்டான். இந்த மாதிரி நாங்களாம் வாலிப சங்கமாக சேர்ந்து இப்போ ஒரு ஃபேமஸான வில்லு அடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அவங்க ஊருக்கு நாங்கள் இது மாதிரி கேட்டோங்க்கா, வில்லுப்பாட்டுக்கு 2 நாளைக்கு கேட்டோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க கொடுத்துட வேண்டியதானே தம்பினா, இல்லைக்கா நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்க நேரில் போனோம், நாங்கள் ஒரு 4-5 பேர் போனோம், ஐயனார் குளத்துலேருந்து போனோம், அந்த ஊருக்கு போனோம், போய் வாசல்லே நின்றுருக்கோங்க்கா, 1/2 மணி நேரம் நின்றுருக்கோம், இந்த உள்ளே கேட்டு வரோம்னு போயிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் என்னங்க? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் என்ன? விரோதியாக இருந்தாலும் வீட்டு வாசலுக்கு வந்தாங்கன்னா வீட்டில் கையை எடுத்து நாமளாம் நீங்கள் எந்த அட்வான்ஸ்காரங்கனாலும் கேட்டு பாருங்கள்.
கையெடுத்து நம்ம வாங்கின அட்வான்ஸுக்கே திருப்பி வந்தாலும் நான் கையெடுத்து கும்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்து 5 நிமிஷம் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தா வெளியே அனுப்பேன். நீங்கள் என் கோயிலுக்கு வந்து அட்வான்ஸ்காரங்கிட்ட பூரா கேளுங்க, தண்ணி கொடுக்காம நான் அனுப்ப மாட்டேன். ஒரு ஐயனார் குளத்துலேருந்து மெனக்கெட்டு போயிருக்காங்க, ஒரு விரோதியாக இருந்தாலும் உள்ளே வாங்கன்னு கேட்கணும் இல்லையா? அவங்க போய் நின்று வாசலில் 1/2 மணி நேரம் நின்றுருக்காங்க வெயிலுக்குள்ளே. இவங்க போய் அவங்க அம்மா உள்ளே போய் கேட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இல்லை என் மக வாங்கிட்டா வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாவம் இல்லையாங்க அதில்? அப்போ இதில் என்ன தவறு இருக்குது? அவங்க மேலே நான் தவற சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏங்க போகிறீங்க? எதுக்கு போகிறீங்க? எதுக்கு 50,000 1 லட்சம் கொடுக்கீங்க? வில்லாங்க இல்லை, ஏகப்பட்ட வில்லு கஷ்டப்படுறவங்க வில்லெல்லாம் நிறைய இருக்குங்க. கஷ்டப்படுற வில்லெல்லாம் நிறைய இருக்குது. அவங்கள பார்த்து கொடுங்க, வாழ வைங்களேன். ஒரு தெய்வம் அந்த அம்மன் வந்து உலகத்தை காக்க எதுக்குங்க வந்திருக்காங்க? எங்களை மாதிரி தொழிலாளிகளுக்கெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு அட்வான்ஸ் கொடுக்காங்க? நம்மளை நம்பி பிழைக்கட்டுமே தான். எத்தனை ஏழப்பட்ட கலைஞர்களுக்கு வாழ வைங்க. எதுக்குங்க ஒரு 3 மணி நேரம் நிகழ்ச்சிக்கிறீங்க 50,000 அப்போ அதே 50,000 மறு வருஷம் நாங்கள் வில்லுக்கு வரும்போது எங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? இது வந்து விழா கமிட்டியார்களுக்கு, இது வாலிப தம்பிகளுக்கு தான் நான் தெரிவிக்குது. நான் துட்டு பிரித்து நிறைய பையங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அக்கா நாங்கள் போன வருஷம்னா துட்டை பிரித்து நாங்கள் கோயிலேருந்து இவ்வளோ தான் கொடுப்போம்ட்டாங்க, நாங்கள் துட்டு பிரித்து செய்தோம்னு. தம்பி ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா தம்பி? கஷ்டப்பட்டு உழைச்சி தானே ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் சேமிக்கிறீங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு பாருங்கள் தம்பி. குடும்பத்துக்கு ஓகே, கோயில் கூட நிகழ்ச்சி நடத்துகிறீங்க இல்லையா? எத்தனை நிகழ்ச்சி நீங்கள் நடத்துகிறீங்க. கோயிலில் அன்னதானம், கோயில் இல்லாத கோயில் இல்லை. அந்த கோயிலில் அன்னதானத்தில் கோயில் சார்பாக எதுவும் போட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்வீட் வாங்கி வைங்க. அது எவ்வளோ பெரிய தானத்திலே சிறந்ததான அன்னதானம் தம்பி. நீங்கள் 50,000 1 லட்சம் நீங்கள் வில்லுப்பாட்டுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா மேளத்துக்கு என்ன கொடுப்பீங்க? கனியானுக்கு என்ன கொடுப்பீங்க? கனியான் கூத்து கலைஞர்களுக்கு எவ்வளவு தொழிலாளி இருக்காங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் இப்படி கொடுக்க போய் தாங்க அவங்க இவ்வளோ ரேட்டு கேட்காங்க. இப்போது சமீப காலமாக ரேட்டு வந்து ஒரு நாளைக்கு 50,000 குறைஞ்சி இப்போ படிக்க ஸ்பெஷல் வில்லுகள்லாம் இவங்க வந்து ஸ்பெஷல் வில்லுகள் இதெல்லாம். நாங்களாம் சும்மா சர்வசாதாரணங்க. எங்களுக்கெல்லாம் 2 நாளைக்கு 40 ரூபாய்க்குள்ளே தான் நாமளாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோங்க. அது மேலாம் எங்களுக்கு வந்து அதுக்கு மேலே வேண்டாங்க. அது வந்து அந்த நாங்கள் தெய்வத்துக்கு படிக்கோம். என்ன நம்பி 7 தொழிலாளி வராங்க, அந்த தொழிலாளிக்கு என்ன என்னால் சம்பளம் கொடுக்கணும். அதனால் நான் தொழில் அடிக்கேன். அக்கா நீங்கள் உடனே பொறாமையில் போடுறாங்கன்னு தயவு செய்து, இது பொறாமை இல்லை, எல்லா தொழிலாளிக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி கோயிலுக்காரங்க உங்களால் தாங்க அவங்க இவ்வளோ ரேட்டு கேட்காங்க. உங்களால் தான் இவ்வளோ ரேட்டு. நீங்கள் பெரிய கோயிலில் கொடுத்துருவீங்க, ஒரு சிம்பத்தி கோயிலில் ஆசைப்பட்டு ஒரு வில்லு வைக்கணும்னு சொன்னால் அவங்க என்னங்க பண்ணுவாங்க? எத்தனை பேர் அவமானப்பட்டு வந்திருப்பாங்க தெரியுமாங்க? எத்தனை கோயிலில் எனக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? குத்துக்கள் வலசையில் அந்த கோயிலில் ஒரு பூசாரி ஐயா சொல்கிறாப்புல, ஒரு வில்லுக்கு ஸ்பெஷல் வில்லுன்னு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ 2 வருஷம் இருக்கும் அது சொல்லி. அவங்க 35,000 3 மணி நேரம் தான் நிகழ்ச்சி. அவர் தாம்பரத்தில் கொடுக்குற துட்டு உங்களுக்கு தங்காத. அவர் எவ்வளோ ஒரு சமஸ்கர உறுதி, ஒரு பூசாரி, அவர் தெய்வத்துக்கு எவ்வளோ பணிவிட செய்யக்கூடிய, அவர் மனம் எரிஞ்சு 3 மணி நேரத்துக்கு அவ்வளோ துட்டு கொடுக்குறாரு. வில்லு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவர் மன சந்தோஷமாக கொடுத்துருப்பாரு. ஒரு பொம்பளையாவது ஆம்பளையாவது வில்லு நல்லா இருந்ததுன்னு சொல்லலையாம். அவர் ரூபா தாம்பளத்தில் கொடுக்கும்போது இந்த துட்டு உனக்கு தங்கவே தங்காதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. ஆமாங்க, தங்கவே தங்காதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ஒழுங்காக தாங்க இருந்தாங்க. வில்லுப்பாட்டுக்காரங்க வந்து ஒழுங்காக தான் இருந்தாங்க. மக்களாகி நீங்கள் பார்த்த வேலை தாங்க இவ்வளோ வில்லுப்பாட்டுக்கு வந்து இவ்வளோ ரூபா ஏற்றி விட்டது. நிறைய வில்லுகள் இருக்குது, ஓரளவு நியாயமான ரேட்டுக்கு தான் வில்லுகள் அடிக்கி. இப்போ சமீப காலமாக ஒரு அண்ணாவி நாதஸ்வரத்தில் ஒரு வாசிப்பில் ஒரு பேர் வாங்கின ஆள் அண்ணாவி எனக்கு ஃபோன் போட்டாப்புல. நான் பேர சொல்ல விரும்பலை, அண்ணாவி எனக்கு ஃபோன் போட்டாப்புல. அம்மா எங்கள் ஊரில் நான் ஒரு அண்ணாவி, நான் ரொம்ப ஆண்டு காலமாக அவர் நாதஸ்வரத்தில் அப்படி இசையில் மயங்கலாம் அப்பேற்பட்ட ஒரு ஃபேமஸான அண்ணாவி. அவங்க சொல்லுவாங்க எனக்கு 30,000 ஒரு நைட்டுக்கு. இன்னொரு வில்லு ஃபேமஸான வில்லு வந்திருக்குமா, அந்த வில்லுக்கு 50,000. ஊரில் எல்லோரும் சத்தம் போட்டு வில்லு என்ன வில்லுன்னு சொல்லி சத்தம் போட்டு தான் அந்த 50,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க நீங்களாக தானே என்னை விரும்பி வந்தீங்க, நீங்கள் நானாக வந்து உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கலையே, நீங்களாக தானே விரும்பி வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்திய, அப்போ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அண்ணாவி என்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னாப்புல. அவங்களும் ஒரு சங்கத்தில் உள்ள தலைவர் தான் அந்த அண்ணாவியும். அப்போ தயவு செய்து கலை நீங்கள் வாழ வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து ஒரே ஒரு பொதுமக்களுக்கும் வாலிபர் தம்பிகள் உங்களுக்கு தான் மெயினாக நான் சொல்கிறேன் தம்பி. உங்கள் சகோதரியாக உங்கள் அக்கா நினச்சாலும் சரி, உங்கள் அம்மாவாக நினச்சாலும் சரி, உங்கள் சித்தியை நினச்சாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு மக்களும் நீங்கள் ஒவ்வொரு காசும் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுறீங்க. ஒரு வில்லுப்பாட்டு தொழில் கொடுக்க போகிறீங்களா, ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு எங்களுக்கு வில்லுப்பாட்டு தொழில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இத்தனை மணி நேரம் படிப்பேன், எனக்கு இவ்வளோ ரேட்டுன்னா வேண்டான்னு நிப்பாட்டுங்க. நிப்பாட்டி பாருங்களேன். ஒரு 10 கோயில் 20 கோயிலில் நிப்பாட்டி பாருங்கள். 50,000 60,000 1,20,000 கேட்ட வாங்கி 20,000க்கு வரலன்னா என் பேரை நீங்கள் மாற்றி கூப்பிடுங்க. நிறைய வில்லு இருக்குங்க, அந்த வில்லுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. புதுசாக படிக்க வில்லெல்லாம் நிறைய இருக்குது, வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். தமிழ்நாட்டு மக்களை எத்தனை நீங்கள்லாம் எங்களுக்கு தெய்வங்க. சாமி தான் தெய்வம் இல்லை. ஒவ்வொரு வரி கொடுக்க ஒவ்வொரு காசும் உங்கள் சொந்த உழைப்பில் ஒவ்வொரு வரி. நீங்கள் வரி இப்போ 2,000 ரூபா குடிக்கணும்னா அந்த உழைப்பில் தான் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வாங்குறதுனால இப்போ நீங்கள் அந்த தெய்வத்துக்கு அடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். அதுக்காண்டி உங்களை ஐஸ் வச்சு பேசவோ
அழகுச்செல்விக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்னை பற்றி நீங்கள் வெளியே எல்லாம் நான் கெத்தாக தான் பேசுவேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். 13 வயசில் நான் எப்படி படித்தோன்னே இந்த வயசு வரை நான் அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன எல்லோரும் சொல்லுவாங்க, அப்படி மேக்கப் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஏங்க, மேக்கப் பண்ணுற யாரும் கெட்டவங்களும் இல்லை. ஒத்தையில் தனிமையாக ஒரு பெண்ணாக இருந்து நான் போராடி என்னோட 2 பசங்களை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். யார் தயவுலும் கேட்டதில்லை. என் சொந்த பந்துட்டு போய் நின்னதில்லை. யார்ட்டி 10 பைசா நான் கேட்டதில்லை. எந்த தயவும் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்து போராடி என்னோட 2 குழந்தைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி பெண்களுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் போடக்கூடாது? இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட்டு. நிறைய இருக்காங்க என்ன மாதிரி பெண்கள். தனிமையில் எனக்கு ஆதரவுக்கெல்லாம் ஆள் இல்லை. என்னோடய குழந்தைகளை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். 2 பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் ஏன்ற உதவியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை நான் வந்து வீடியோ எடுத்து போட்டு இதை நான் பெருசுப்படுத்தலாம் நான் விரும்பலை. என்னால் ஏன்ற உதவி நான் நிறைய பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதை ஒருத்தவங்க நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்கக்கா, அப்போ தான் தெரியும் இருக்காங்க. இனிமேல் நான் வீடியோ எடுத்து போடுவேன். இது வந்து ஒரு பேருக்கோ புகழுக்கோ இப்படிலாம் அழகுச்செல்வி அவங்களுடைய வருமானத்திலையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் நான் கண்டிப்பாக செய்வேன். தயவுசெய்து விழா கமிட்டியார்களுக்கு ரொம்ப நேரம் பேசியிருக்கேன்னு தயவுசெய்து இருக்க வேண்டாம். இது ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஃபுல்லாக கேட்டு பார்த்துட்டு இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. கோயில் கூட நடத்தக்கூடிய விழா கமிட்டியார்களுக்கு தயவு செய்து நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சா, கோயில் கொடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னா கொடுங்க. நான் வேண்டாம்னு சொல்லலை, கொடுங்க. கோயில் கொடைக்கு 3 மணி நேரம் நிகழ்ச்சினா 3 மணி நேரம் நினச்சுமா எங்களுக்கு கூட்டம் எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லுங்கள். 50,000 கேட்டோம்னா 50,000 அந்த அளவுக்குலாம் நாங்கள் கோயில் கூட கொடுக்க ஆள் இல்லைம்மா. ஒரு 10 கோயில்கள் நீங்கள் அப்படி நிப்பாட்டி பாருங்கள். அவங்க வீட்டில் இருக்கையில் தன்னாக்கில் உங்களை நீங்கள் மறு கோயிலுக்கு அதே கோயிலுக்கு நீங்கள் கூப்பிடுங்க. அவங்க வரலன்னு சொன்னால் என் பேரை மாற்றி கூப்பிடுங்க. இது தாங்க நான் வைக்கக்கூடிய ரிக்வஸ்ட்டு. தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையில தப்பாக இருந்து இதில் போட்டிலேயோ பொறாமையிலே நான் சொல்லலை. மறுபடியும் நான் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, போட்டிலேயோ பொறாமையிலே சொல்லலை. வாழக்கூடிய துடிக்கக்கூடிய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க. வாழ்க்கையில் முன்னேறணும், எந்த தவறுக்கும் போகாமல் வாழ்க்கையில் அடிப்படையிலேருந்து நான்லாம் சின்ன பிள்ளையில கஷ்டப்பட்டு இருந்தவங்க. 13 வயசுலேருந்து படிக்க எங்கள் அப்பா வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டங்க. என் கணவர் வீட்டில் வந்து நான் நல்லா இருந்திருக்கலாம். இப்போ கணவர் வீட்டில் வந்து நல்லா இருந்திருக்கலாம். இப்போ நான் கஷ்டம், உண்மையிலேயே அதை தான் சொல்கிறேன். நான் கஷ்டப்பட்டாலும் ஆனால் இன்ன வரைக்கும் என்னை பற்றி யார்கிட்டனாலும் கேட்டு பாருங்கள். யார் தயவில் நான் நின்னது கிடையாது. யார்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி தாங்கன்னு கேட்டதும் கிடையாது. என் தொழிலை பற்றி என்னோடய யூடியூப் சேனலில் மட்டும்தான் என் தொழிலை போடுவேன். என்னோடய யூடியூப் சேனலை பார்த்து ஒவ்வொருத்தங்களும் இப்போ புதுசாக நீங்கள் கிரகம் வச்சு படிக்கிங்களே, அது என் தொழிலை நான் நேசிக்கிங்க. என் தொழிலுக்கு என்ன செய்யணும் தானே நான் பார்த்துறேன். அப்படி யாரும் ஏமாற்றி பொழப்பு நடத்தலையே. என்ன மாதிரி எத்தனையோ பட்ட தொழிலாளி இருக்குது, அவங்களுக்கு வந்து கொடுங்க. நியாயமான ரேட்டு கேட்டால் கொடுங்க. அதே வில்லை நீங்கள் வைங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. நியாயமான ரேட்டை கொடுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் வில்லு ஆசைப்படுறீங்களா, ஒரு 25,000 கொடுங்க. ஒரு நாளைக்கு எங்கள்லேருந்து கூடுதல் அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்க பெரிய வில்லு இல்லையா, ஒரு 30,000 கொடுங்க. 50,000 60,000லாம் உண்மையே சொல்கிறேங்க, எல்லாம் ரொம்ப அதிகம். இதே மாதிரி நீங்கள் மற்ற வில்லுக்கும் கொடுத்து பாருங்கள். இல்லைன்னா அப்படி தான் நான் என்னோடய வேண்டுகோள். இதில் இந்த வருஷம் ஒரு வில்லு நீங்கள் ஸ்பெஷலான வில்லு வைக்கல, அதே மறு வருஷம் அதே கதையை தான் நாங்கள் படிக்க போகிறோம். அந்த வில்லேருந்து எங்கள் வில்லு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் 1 பைசா கொடுக்க வேண்டாங்க. ஒரு வருஷம் நீங்கள் அந்த வில்லை வைங்க, மறு வருஷம் நாங்கள் போகிறோம். அந்த வில்லுப்பாட்டு வந்து உங்கள் வில்லுப்பாட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் நான் ஓசில் அந்த தெய்வத்துக்கு படித்தோம்னு வந்துக்கிட்டு இருக்கேன். வாலிபர் தம்பி, உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் முக்கியாசி போட்டது. தயவுசெய்து உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. தயவுசெய்து நீங்களாக வில்லுகளுக்கு வந்து ரேட்டு 60,000 70,000 தயவுசெய்து கூட்டி விடாதீங்க தம்பி. 20,000க்கு எங்கள் கோயிலுக்கு வாரீங்களா, கோயில் அப்படியே நிப்பாட்டி பாருங்கள் தம்பி. தன்னாக்கில் அவங்க 10 கோயில் 20 கோயில் நிப்பாட்டியில் வீட்டில் இருக்கையில் தன்னாக்கில் உங்கள் கோயிலில் வந்து படிக்கலைன்னா என் பேரை மாற்றி கூப்பிடுங்க. இதில் ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இது என்னோடய ஆதங்கத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் ஒழிய இதில் போட்டி போகாமல் தயவுசெய்து இல்லை. நான் கீழே அமர்ந்து தான் பேசுகிறேன். அந்த பூமாதேவி மேலே சத்தியமும் வானத்தை நோக்கி சொல்கிறேன். இது என் கலைமகள் மேலே ஆணையாக நாங்கள் போட்டி பொறாமையில சொல்லலை. தயவுசெய்து இது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் மேலே கலைஞர்களும் கனியாங்குத்து கலைஞர்களும் அத்தனை வில்லு பாடகர்கள் மட்டும் இல்லை, அத்தனை கொடாடிக்க அண்ணாவி உடுக்கடிக்க அத்தனை பேரும் நீங்கள் வீடியோ மாதிரி எடுத்து ஒவ்வொரு வீடியோக்களும் போடுங்க. ஐயனார் குளத்தில் உள்ள மக்கள் அனைவரும் உங்கள் ஊரில் என்ன நடந்ததோ அதை நீங்கள் வீடியோவை போட்டாலும் சரி, இல்லைன்னா எனக்கு ஒரு கமாண்ட் போட்டாலும் சரி, இந்த கமாண்டில் அவங்க செஞ்ச தப்பை வெளி உலகத்துக்கு சொன்னால் தாங்க தெரியப்படுத்த முடியும். இதை தெரிஞ்சால் தான் எப்போ இவங்க இப்படியா இருக்காங்க, அப்போ மற்ற வில்லுப்பாட்டுக்காரங்க எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்கன்னு உங்களுக்கும் புரியணும். தயவுசெய்து ஐயனார் குளத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த யூடியூப் சேனல் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கமாண்ட் போடுங்க. இதில் நான் தப்பாக பேசியிருந்தோம்னா தப்புன்னு சொல்லுங்கள். தயவுசெய்து எல்லோரும் கமாண்ட் போடுங்க. இது எல்லா வில்லுக்காரங்களும் மேளமும் கனியாங்குத்துக்காரங்களும் அத்தனை பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்க இல்லையா, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. பாட்டு கச்சேரி நடத்தவங்க அவ்வளோ ஜாமான் கொண்டு வராங்க. அவ்வளோ ஜாமான் 20 பேர் வராங்க அதை செட் பண்ணுறதுக்கு. அவங்க கூட 40,000 தான் கொடுக்குறீங்க. பாவங்க, அன்னன்னைக்கு உழைக்கிறவங்க. பாட்டு கச்சேரி ஆடல் பாடம் நடத்துகிறோம், அவ்வளோ தூரம் வராங்கல்ல. அவங்க அவ்வளோ பெரிய லாரியில் எல்லாம் அமர்த்திட்டு வந்து செட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 5 பேர் 6 பேர் வராங்க. அவங்களுக்கு கூட 40,000 தாங்க நீங்கள் கொடுக்கீங்க. வில்லுப்பாட்டு அப்படி என்னங்க சாதிச்சிட்டாங்கன்னா 60,000 70,000 3 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு. நியாயமாக நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் நியாயமாக எங்களை வாழ விடுங்கன்னு தான் சொல்கிறோம். நியாயமாக வில்லுப்பாட்டு
60,000 கேட்காங்களா, 50,000 கேட்காங்களா, என்னம்மா நீ அப்படி படிச்சுட்டேன்னு 50,000 கேள்வி கேளுங்க. அப்படிப்பட்ட வில்லே வேண்டாம்னு சொல்லி பாருங்க. அப்படி சொல்லி பார்க்கும்போது 50,000 கேட்ட வாய் 20,000க்கு நான் வந்து படிக்கேன் அப்படின்னு சொல்லும். வீட்டில் இருக்கத்தாங்க வரும். நீங்கள் தாங்க எங்களுக்கு தெய்வம். நான் வந்து இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இதில் ஏதாவது தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. அத்தனை கலைஞர்களுக்காண்டி நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு கலைஞரும் வீடியோ போடுங்க. வீடியோக்கள் போட்டு உங்கள் ஆதங்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். அத்தனை மக்களுக்கும் புரிய வைங்க. ஒவ்வொரு மக்களும் அவங்க செய்த தவறுகளை புரிய வச்சா தான் தொழில் நடத்த முடியும். நன்றி நன்றி. இதில் தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஊர் பொதுமக்கள் என்ன ஆதரவு தராங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அலைச்செல்வி வில்லிசை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நான் சின்ன சேனல் தான். நான் வந்து இதை வந்து நான் விளம்பரப்படுத்த விடும்பல. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் ஒரு சின்ன கமெண்ட் போடுங்க. இதில் நான் தப்பாக பேசியிருக்கேனா, ரைட்டாக பேசியிருக்கேனா அப்படின்னு. வாலிப கூட்டங்கள் தம்பிகளா, நீங்கள்லாம் என் உடன் பிறந்த சகோதரர் மாதிரி. உங்கள் அருளும் ஆதரவும் வேணும். ரொம்ப நன்றி நன்றி. வணக்கம்.